ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரொம்ப ஒரு முக்கியம். ஆக்சுவலாக நான் இப்போ தான் எந்திரிச்சேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் இதையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். நான் நேற்று நைட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ 5 மார்க்ஸ் எல்லாம் இதையாவது இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இது இருக்குது. ஸோ இது மாடல் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 1 மார்க் வந்து புக் பேக் வந்து கண்டிப்பாக 18 வரைக்கும் கரெக்டாகலாம். புக் பேக் நல்லா படிங்க. அண்ட் இதையாவது நான் சொல்கிற கொஷின்ஸ் தான் எப்போவுமே அந்த தீரம்மு அந்த 10.4 சம்ஸு. ஸோ அதே தான் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் அதே தான். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 2.2லேருந்து ஒன்று கேட்டுறாங்க, 1.1லேருந்து ஒன்று கேட்டுறாங்க. 1.1ல் இதெல்லாம் ஈஸி சரிங்களா. ஏ யூனியன் பி தெரியும் உங்களுக்கு, ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ண தெரியும், ஏ சிமெட்ரி பி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 கேட்டிருக்காங்க. சரி, மிடில் டேர்ம் எப்பவுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சாரஸ் ரூல் மேட்ரிக்ஸில் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ஈஸி. ஸோ dy/dx இந்த சம் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? மேலே இருக்க டிகிரி முன்னாடி வந்துடும் 2x. அதேமாதிரி மேலே இருக்க டிகிரி வைக்கும் வந்துடும், கீழே மேலே ஒன்று கம்மியாயிடும். அதாவது 2 முன்னாடி வந்துடும், மேலே ஒன்று கம்மியாயிடும். அப்போது இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தானே, y வந்துச்சுனாலே dy/dx = 0. ஸோ அவங்க கேட்குறது dy/dx. அப்போ dy/dx மட்டும் வச்சுட்டு மீதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனால் ஆன்சர். இது அப்படியே கேட்பாங்க. அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? -2x 2 கேன்சல் பண்ணிக்கோங்க, -x/y ஆன்சர். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடிவிலையும் கேட்குறாங்க இன்டிகிரேஷன். அப்புறம் வந்து நீங்கள் 10th போட்ட மாதிரி போடுங்க. ப்ராபபிலிட்டி 2 காயின்ஸ் டாஸ்ன்னு கேட்டாங்கன்னா 10th போட்ட மாதிரி போடுங்க. 10th கேட்ட மாதிரி எந்த மாதிரி இப்போ நம்ம n(a) = அந்த மாதிரி போடுவோம்ல. p(a) = n(a)/n(s). அதான் n(s)னா என்ன? சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ஹெட்டு டெய்ல் உங்களுக்கு தெரியும், போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எவாலுவேட் லிமிட் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி போட்டு விடுங்க எக்ஸுக்கு பதிலாக. சும்மா விடாதீங்க. 3 மார்க் பாருங்கள், ரிலேஷனில் இது கேட்டிருக்காங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்ஸ் 5.4ல் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இதில் பாருங்கள், என்ஆர் கொடுத்து கேட்குறது. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் 7.4ல் அந்த 2 சம், லாஸ்ட் 2 சம் இம்பார்ட்டன்ட். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஏபி பிசி சிஏ கண்டுபிடிச்சி ரூட் எடுக்கணும், மாடு எடுக்கணும். மாடு எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் இது இம்பார்ட்டன் பாருங்கள். ரைட் எனி 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்னால் y - y1 = mx - x1 ஃபார்முலாவை கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனுக்கு y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. ஸோ இது ஒரு ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வச்சு போடுங்களேன். ஒரு 3 ஃபார்ம் எந்த மாதிரி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இதுவும் போடலாம். y = mx + c, அது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் இது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது ப்ராபபிலிட்டியில் இதுவுமே ஈஸி தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் வந்து பாருங்கள். 3 மார்க் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? 5 மார்க்ஸ் பாருங்கள். எப்போவுமே நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன், இந்த கொஸ்டின் வரும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்த்து எக்ஸாம்பிள் பார்க்காம போகிறீங்க. 1.29 எக்ஸாம்பிள். அதே மாதிரி 2.8ல் இந்த சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலான்னு கேட்டாங்க. விட்டுங்க. மேத்தமேட்டிக்கலில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். எக்ஸாம்பிளில் அந்த ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் விட்டுருங்க, தேர்டு ஒன், 4th ஒன், 5th ஒன். எக்ஸாம்பிள் இதையாவது பார்த்துட்டு போங்க. எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சம்மாவது பார்த்துட்டு போங்க. என்ன பண்ணணுமோ தெரிஞ்சுட்டு போங்க. நார்மல் ஃபார்ம் கேட்குறாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸில் இது கேட்டுறாங்க. இல்லைனா கோஆர்டினேட்டர் 4f நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் சும்மா நீங்கள் இப்படி இன்ட்டு இந்த LHS இருக்குல்ல, ஏபிசி இந்த மாதிரி 2 தடவை இன்ட்டு போட்டு எழுதி கரெக்டான முறையில் அந்த எங்கே மைனஸ் வரும் எங்கே ப்ளஸ் வரும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா இன்ட்டு அந்த ஆன்சர் வரலன்னா கூட ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். அதே மாதிரி கோஆர்டினேட்டர் 4f. சரிங்களா? கண்டிப்பாக வெக்டர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் y = e⁻tan - x சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த சம் வரும்னு. சார் 10.4. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ் தீரம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் 10.4ல் 28th சம் கேட்டிருக்காங்க. இது வந்து 10.4ல் 25th என்னமோ எனக்கு தெரியல. பட் ஆனால் பாருங்கள் 10.4ல் 2 கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், நேப்பியர் ஃபார்முலாவும் சேர்த்தி பாருங்கள். சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் மத்தியானம் தான் எக்ஸாம்.
ஸோ நான் சொன்னது இது ஒரு மாடல், நீங்கள் எக்ஸசைஸ்லையும் எக்ஸாம்பிள்லையும் அண்ட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது 3வது சம் 1.4ல் பார்த்துக்கோங்க, 1.3ல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேப்பியர் ஃபார்முலா பார்த்துக்கோங்க, மேத்தமேட்டிக்கல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸில் அட்லீஸ்ட் அந்த இன்டூ பண்ணுறதையாவது பார்த்து ஃபேக்டர் தியரம் பார்த்திங்கன்னா போதும். குவாடிலேட்டர் மீடியன் பாருங்கள், கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்கள். கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? 10.4ல் தயவு செய்து y = e போட் tan இன்வர்ஸ் x, அப்புறம் y = cos இந்த 2 சம்மு ப்ளஸ் இதுக்கு கீழே ஒரு சம் இருக்கும், y = sin இன்வர்ஸ் ஆஃப் √1 - x². தயவுசெய்து இந்த 3 சம்மை 10.4ல் பார்த்துருங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஸோ இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், பாஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.